வணக்கம். சுவிஸ் தமிழ் மீடியாவின் இலங்கை செய்தி தொகுப்புகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் பலரின் கவனத்தை ஈர்த்த அனுரவின் தமிழ். களுத்துறையில் கோர விபத்து, ஒருவர் கவலைக்கிடம். திருகோணமலை வீதியில் கோர விபத்து, 2 பலி, 25 பேருக்கு மேற்பட்டோர் காயம். கிளிநொச்சியில் கடலாமையுடன் ஒருவர் கைது. எச்சரிக்கையை மீறி சட்டவிரோத தொழிலில் ஈடுபடும் கட்டைக்காடு மீனவர்கள் கொலை சம்பவம். 20 வருடங்களுக்கு பின் 11 பேருக்கு மரண தண்டனை. போலீஸ் உயர் அதிகாரிகள் 4 இடமாற்றம். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்துக்கு நேற்றைய தினம் விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். இதன்போது பொதுமக்கள் சார்பான பல்வேறு பிரச்சினைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் தீர்வுகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டன. இந்த நிலையில் ஜனாதிபதியின் யாழ் விஜயம் தற்போது சமூக வலைதளங்களில் அதிக பேசுபொருளாக மாறியுள்ளது. குறிப்பாக ஜனாதிபதி வல்வெட்டி துறையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கையில் முன்வைத்த திட்டங்கள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளதுடன் சில சமூக வலைதள விமர்சனங்களையும் ஒரு சேர பெற்றுக் கொண்டுள்ளது. நேற்றைய விஜயத்தின் போது ஒரு தாயார் ஜனாதிபதியை சந்தித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியமை தொடர்பான ஒரு புகைப்படம் அதிகளவில் பகிரப்பட்டதுடன் சாதக மற்றும் பாதகமான விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளது. இது தவிர நேற்றைய தினம் ஜனாதிபதி உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது பொதுமக்களை பார்த்து இதுபோன்ற ஒரு ஆட்சி நல்லதா இல்லையா என்று பொதுமக்களிடம் வினவிவிட்டு பின்னர் தமிழில் நல்லம் நல்லம் என்று கருத்துரைத்தமை இங்கு பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அத்துடன் தமிழ், சிங்களம், கத்தோலிக்க மற்றும் இஸ்லாம் பண்டிகைகளை தவிர்த்து இலங்கையர்களுக்கான ஒரு பண்டிகையை அக்டோபரில் கொண்டாட நான் வழிவகுப்பேன் என்பதும் அந்த பண்டிகையின் உள்ளடக்கங்களும் கூட இலங்கையர்களின் கவனத்தை ஈர்த்தது. குறிப்பாக சொல்லப்போனால் இதுவரை நாட்களும் ஆட்சி செய்த அரசாங்கங்களும் ஆட்சியாளர்களும் தனித்தனி சமூகம், தனித்தனி உரிமை, தனித்தனி சலுகைகள் என்று அறிவித்து பிரித்தாளும் நகர்வினை மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போதைய அரசு இலங்கையர்கள் என்ற ஒரே சமூகத்துக்காக பணியாற்ற காத்திருக்கின்றோம் என்று கூறியுமே கைதட்டி நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான். இருந்தாலும் இதன் முழு வெற்றி என்பது சொல்லில் அல்லாமல் செயலில் பிரதிபலிக்கும் போதுதான் தெரியும். களுத்துறை நகரில் வாகன விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. பேருந்து ஒன்று மேலும் 3 வாகனங்களுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் காயமடைந்தவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து இடம்பெற்ற விதம் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. திருகோணமலை ஆபரண வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தொன்றில் 2 உயிரிழந்துள்ளதுடன் 25க்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பேருந்து ஒன்றும் வேனும் மோதியதில் இன்று இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது வேனின் சாரதி மற்றும் பேருந்தில் பயணித்த பெண் ஒருவருமே உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. கொழும்பிலிருந்து கிண்ணியா நோக்கி புறப்பட்ட வேன் ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதுடன் வேனின் சாரதியான கிண்ணியாவைச் சேர்ந்த இளைஞனே உயிரிழந்தும் உள்ளார். இந்த நிலையில் விபத்தில் காயமடைந்தவர் குழு ஒன்று தற்போது தம்புளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி முழங்காவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாச்சிக்குடா கடற்கரையில் கடலாமையுடன் ஒருவர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபரை முழங்காவில் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். நாச்சிக்குடா பகுதியைச் சேர்ந்த 35 வயதான ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முழங்காவில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு மீனவர்களுக்கு சட்டவிரோத தொழில் ஈடுபட வேண்டாம் என நீரியல் வளத்துறை திணைக்களத்தால் அறிவிக்கப்பட்ட போதும் அவர்கள் சட்டவிரோத தொழிலில் தொடர்ந்து ஈடுபடுவது தெரியவந்துள்ளது. கடந்த 4 நாட்களாக சட்டவிரோத தொழிலாளர்கள் பல்லாயிரக்கணக்கான சிறிய மீன்களை சட்டவிரோதமாக பிடித்து வருவதுடன் பாவனைக்கு உதவாதது என கூறி பெரும் தொகையான சிறிய மீன்களை கடலில் வீசிவிட்டு வருவதாக அறிய முடிகிறது. கடந்த வருடமும் வடமராட்சி கிழக்கில் சுருக்குவலை தொழில் தலை தூக்கிய போதும் சட்டவிரோத சுருக்குவலை தொழிலாளர்கள் அரசாங்கம் கட்டுப்படுத்தவில்லை. இந்த புதிய அரசாங்கத்தில் வடமராட்சி கிழக்கில் மீண்டும் சட்டவிரோத சுரக்குவலை தொழில் தலை தூக்கியுள்ளதால் மீன்பிடி அமைச்சர் விரைந்து இவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். பதுளை ஊவா பரணகம பகுதியில் 20 வருடங்களுக்கு முன்பு ஒருவரை கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய 11 பிரதிவாதிகளுக்கு எதிராக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்து 11 பேரும் நேற்று பதுளை மேல் நீதிமன்றத்தில் பிரசன்னப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு மே மாதம் 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் 13 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. சம்பவத்தில் முதல் பிரதிவாதி விடுவிக்கப்பட்ட அதே நேரம் வழக்கின் 7வது பிரதிவாதி இறந்துவிட்டதாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விசாரணையின் போது 12வது பிரதிவாதி வெளிநாட்டில் இருப்பதும் தெரியவந்துள்ளது. கிளிநொச்சி செல்வா நகர் கிராமத்தில் பன்றி பண்ணையில் இருந்து அனைத்து பன்றிகளும் வைரஸ் தாக்கத்தால் இறந்துவிட்டதாக பண்ணை உரிமையாளர் கவலை தெரிவித்துள்ளார். பல லட்சங்கள் முதலீடு செய்து பன்றி பண்ணையை நடாத்தி வந்த நிலையில் தற்போது நாடளாவிய ரீதியில் பரவி வரும் வைரஸ் நோய் தாக்கம் காரணமாக தங்கள் பண்ணையில் உள்ள அனைத்து பன்றிகளும் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ள அவர் இதன் மூலம் 75 லட்சத்துக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தன்னுடைய பண்ணையில் உள்ள 150 வரையான பெரிய பன்றிகளும் 100க்கும் மேற்பட்ட பன்றி குட்டிகளும் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ள அவர் இந்த வைரஸ் தாக்கம் ஏற்பட்டவுடன் பன்றி ஒரு நாள் உணவு உட்கொள்ளாது இருக்கும் என்றும் மறுநாள் நடுங்க தொடங்கும். இதனைத் தொடர்ந்து அவை இறந்துவிடும். அதாவது நோய் தாக்கம் ஏற்பட்டு 2 நாட்களுக்குள் பன்றிகள் இறந்து விடுகின்றன என தெரிவித்தார். சுற்றுச்சூழல் முதல் சுகாதாரத்துறை என அனைத்து மட்டங்களிலும் அனுமதி பெற்று பெருமளவு நிதியினை முதலீடு செய்து ஆரம்பித்த தொழில் வெற்றிகரமாக சென்று கொண்டிருந்த நிலையில் தற்போது இந்த வைரஸ் தாக்கம் எனது பண்ணையை முற்றுமுழுதாக அழித்துவிட்டது. மீளவும் இந்த தொழில்துறையை என்னால் ஆரம்பிக்க முடியுமா என்ற நிலைமையே தற்போது காணப்படுகிறது. அரசோ அல்லது உரிய திணைக்களங்களோ இதற்கான நட்டகீட்டை ஓரளவு தந்துதவினால் என்னால் மீண்டும் பன்றி வளர்ப்பு தொழிலை ஆரம்பிக்க முடியும் எனவும் பண்ணை உரிமையாளர் தெரிவித்துள்ளார். ஜப்பானிய வாகனங்களின் விலை அதிகரிப்புக்கான பிரதான காரணம் அந்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆண்டிலிருந்து 5 அல்லது 7 ஆண்டுகள் பழமையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு பதிலாக 2 ஆண்டுகள் பழமையான வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் முடிவு செய்தது என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கி இன்று முதல் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அரசாங்கத்தின் முடிவு குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே மெரஞ்சிகே இந்த கருத்தை வெளியிட்டார். அரசாங்கத்தின் இந்த முடிவால் இந்த நாட்டின் ஒரு சாதாரண குடிமகனால் 1 கோடி ரூபாய்க்கு குறைவாக வாகனத்தை கொள்வனவு செய்ய முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இறுதியில் என்ன நடக்கும் என்றால் நாட்டின் சாதாரண குடிமகனால் வாகனத்தை வாங்க முடியாத நிலை ஏற்படும். இது சுமார் 5 ஆண்டுகளுக்கு செய்யப்பட்டிருந்தால் சுமார் 6 மில்லியன் முதல் 6.5 மில்லியன் ரூபாய்க்கு வாகனத்தை வாங்கியிருக்கலாம். ஆனால் அது இன்று இல்லாமல் போயுள்ளது என்றார். உற்பத்தி செய்யப்பட்ட ஆண்டிலிருந்து 2 ஆண்டுகளில் ஜப்பானிய வாகனங்களின் தற்போதைய ஏல விலை மற்றும் அது இந்நாட்டின் வரிகளுடன் சேர்க்கும் போது வாகனங்களின் விலைகள் அதிகரிக்கும் விதம் பற்றி மெரஞ்சிகே விளக்கினார். அதன்படி டொயோட்டா ரைஸ் 1200 சிசி காரின் விலை சுமார் 1 கோடி 60 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கக்கூடும். அத்துடன் டொயோட்டா யாரிஸ் வாகனத்தின் விலை 1 கோடியே 10 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கக்கூடும். இதற்கிடையில் சுமார் 1 கோடியே 95 லட்சம் பெறுமதியான ஹோண்டா வெசல் 1500 சிசி ஹைபிரிட் கார் சுமார் 2 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் பலரால் விரும்பப்படும் காரான வேகன் ஆர் காரின் விலை 1 கோடி ரூபாயை விட அதிகரிக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 4 சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதிக்கு உட்பட்டு இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன்படி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் PPSM தர்மரத்ன சப்ரகமு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதே நேரம் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் KPM குணரத்ன மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து
பதவியிலிருந்து சப்ரகமு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக இடமாற்றப்பட்டுள்ளார். களத்துறைக்கு பொறுப்பாக கடமையாற்றிய பிரதி போலீஸ் மா PANL விஜயசேன நலன்புரி பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபராக மாற்றப்பட்டுள்ளார். அத்துடன் கடமைகளை நிறைவேற்றும் பெண் பிரதி போலீஸ் மா அதிபர் பத்மினி நலன்புரி பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து களத்துறைக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஆனால் எங்களுக்கு நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் கருப்பு தினமாகவே இந்த தினத்தை கொண்டாடுகிறோம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் முன்னெடுக்கின்ற போராட்டத்துக்கு ஆதரவாக தமிழ் தேசிய அரசியல் கைதிகள் காணி அபகரிப்பு என தேர்வின்றி தொடரும் நிலையில் சுதந்திர தினத்தை கொண்டாட முடியாது எனவும் சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஒத்துழைக்குமாறும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் அழைப்பு விடுத்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பிலே இவ்வாறு தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் சுதந்திர தினத்தில் எதிர்ப்பு போராட்டமாக முன்னெடுக்க உள்ளோம். இப்போராட்டத்தில் அனைவரும் ஆதரவு தந்து போராட்டத்தை வலுப்பெறச் செய்ய வேண்டும். எமது பிள்ளைகள் தொடர்பில் நீண்ட காலமாக போராடி வருகிறோம். போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நிலையில் தீர்வினை தருவதற்கு அரசு தயாராக இல்லை. மாறி மாறி ஆட்சிப்பிடம் ஏறும் அரசு தலைவர்கள் தீர்வு தருவதாக கூறுவார்கள். நாங்கள் தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்டே வருகின்றோம். எமது வலிகளையும் உணர்வுகளையும் மறைந்தவராக ஆட்சிப்பீடத்தில் ஏறிய ஜனாதிபதியும் எமக்கு தீர்வினை தர முன்வரவில்லை. காணாமல் போனோர் தொடர்பாக போராடும் வலியமைப்பினை தானாக சந்திக்க முன்வரவும் இல்லை. அது தொடர்பில் பேசவும் இல்லை. அரசியல் கைதிகளாக சிறையில் துன்பப்படுகின்றார்கள். மக்களின் காணிகளில் ராணுவத்தினர் இருக்கின்றார்கள். மக்களின் காணிகளில் பௌத்த விகாரிகளை அமைக்கப்படுகிறது. தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய அரசியல் தீர்வுகள் இல்லை. இவ்வாறான நிலையில் சுதந்திர தினத்தை கொண்டாடி சர்வதேசத்துக்கு காட்ட முனைகின்றனர். 1948 ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்ற போதிலும் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்கள் சுதந்திரத்தை பெறவில்லை. இந்த நிலையில்தான் எதிர்வரும் 4ஆம் தேதி சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளோம் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். இத்துடன் சுவிஸ் தமிழ் மீடியாவின் இலங்கை செய்தி தொகுப்புகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சுவிஸ் தமிழ் மீடியாவோடு இணைந்திருங்கள். வணக்கம்.